நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அண்ணன் சீமான் பண்ணுறது சரியா, மீண்டும் வெடித்த வருண்குமார் விஷ சீமான் பஞ்சாயத்து அப்படிங்கிற செய்திகள் போட்டுட்ருக்காங்க. சர்ச்சை பஞ்சாயத்து அப்படின்னு தான் செய்தி நிறுவனங்கள் நமக்கு செய்தி கொடுப்பாங்க. இதில் வருண்குமார் பண்ணுறது சரியா, சீமான் பண்ணுறது சரியா அப்படிங்கிற அந்த சரியான புரிதலை நம்மள்கிட்ட செய்தி நிறுவனங்கள் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் அந்த மாதிரி வீடியோக்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். செய்தி என்ன வேணால் வரட்டும், அந்த செய்தியில் எது சரியான பக்கமோ அதை தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருண்குமார் விஷ சீமான் அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்தில் எது சரியானது அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்த்தரலாம். ஆரம்பத்திலிருந்து போனோம், எடுத்தவங்க ஒருத்தன் பேசுனா அந்த சப்ஜெக்ட் நமக்கு புரியாது. ஆரம்பத்திலேருந்து இதில் பல தகவல் அடிப்படையில் சில முடிவுகள் எடுக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, வருண்குமார் அவர்கள் பேசின அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா சரியான ப்ராப்பரான ஃபுட்டேஜாக இருக்காது. இந்த வீடியோவில் என்னால் பல எடிட் விஷயங்கள் எதுவுமே கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஏன்னா அது எதுவுமே ஒரு சரியான ஒரு ஃபார்மேட்டில் அந்த வீடியோக்கள் எதுவுமே வெளியாகலை. அப்போ அந்த வீடியோக்கள் அத்தனையுமே ஒரு தனிப்பட்ட விவகாரமாக தான் அந்த வீடியோக்கள் வெளியாகிருக்கு. இது என்னோட முதல் பாயிண்டாக வச்சுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இவர் எங்கே போய் பேசினார், என்ன பஞ்சாயத்து, ஏன் எங்கேயோ போய் நாம் தமிழர் கட்சி பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா 100 IPS அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட ஒரு மாநாடு ஒன்று நடக்குது. இந்த மாநாடை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தொடங்கி வைக்கிறாங்க. தொடங்கி வச்சு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான IPS அதிகாரிகள் சில குழுக்களாக பகிர்ந்துக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை மேடையில் பகிர்ந்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் குற்றம் அப்படிங்கிற சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 20 பேர் கொண்ட குழுக்கு பார்த்தீங்கன்னா வருண்குமார் IPS அவர்கள் லீடராக இருக்காங்க. ஸோ சைபர் கிரைம் குற்றம் சார்ந்த அதில் இருக்கக்கூடிய சவால்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மேடையில் பேசுறதுக்காண்டி இந்த குழுவோட தலைவராக இருக்கக்கூடிய வருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை அழைக்கிறாங்க. அதனால வருண்குமார் அவர்கள் மேடை ஏறுறாங்க. மேடை ஏறி சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட சவால்கள் சார்ந்த விஷயத்தை பேசுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் பகிரங்கமாகவே ஒரு கட்சியை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா குற்றம் சொல்லி தன்னுடைய பேச்சை பேசுகிறாப்புல. ஸோ இவர் தன்னுடைய சைபர் கிரைம் குற்றத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல், அந்த மாதிரி பல சைபர் கிரைம் குற்றங்கள், இந்த டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது ஒரு குற்றச்சாட்டு உட்பட பல்வேறு விதமான சைபர் கிரைம் குற்றங்கள் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தன்னுடைய கருத்துக்கள்லாம் தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அஜெண்டாவை கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அரசியல் அஜெண்டாக்காண்டி வருண்குமார் IPS அவர்கள் பயன்படுத்தப்படுறாங்கன்னு தெரியறதுனால தான் அண்ணன் சீமான் அவர்களோட பேச்சு எல்லாமே இப்படிப்பட்டதாக இருக்குது. என்ன டக்குன்னு சீமான் பக்கம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த வீடியோவில் நான் உண்மைக்குமே சீமான் அவர்கள் பக்கம் தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வருண்குமார் IPS அப்படிங்கிற ஒருத்தர் பேசுனது எனக்கு தவறுன்னு படுது. எதனால தவறுன்னு படுது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வருண்குமார் IPS அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன, சைபர் கிரைம் குற்றம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் தலைப்பு. அதுக்கும் ஒரு கட்சிக்கு பயங்கரவாதி பிரிவினைவாதின்னு பேசுகிறதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா? இந்த வேலையை யார் பார்ப்பா? உண்மைக்குமே இந்த வேலையை பார்க்கக்கூடிய இடத்துக்கான மேடையே அது கிடையாது. இவர் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த கட்சி சில சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டாங்க, அதனால இவங்க மேலே அரெஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த கட்சியை சேர்ந்தவங்க சமூக வலைதளத்தில் என்னை பற்றியும் என் மனைவி பற்றியும் ஆபாசமாக சில கருத்துக்களை போட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. உண்மைக்குமே உங்கள் கட்சி, அந்த கட்சியை சேர்ந்தவங்க உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி ஆபாசமாக பேசியிருந்தாங்கன்னா அது அத்தனையுமே தவறானது அப்படிங்கிறது நான் நிச்சயமாக ஒத்துக்கிறேன். என்ன உங்கள் மேலே நாம் தமிழர் கட்சிக்கும் உங்களுக்குமான பஞ்சாயத்து இருந்தாலும் ஸோ ஆபாசமாக கருத்துக்கள் பதிவிடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கிறதுக்கு நான் சமூக வலைதள கணக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா கடிதங்கள் எழுதினேன். 3 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணல. பல உயர் அதிகாரிகள் எனக்கு துணையாக இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினவான கட்சி, இது பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளோட ஆதரவு இயக்கமாக இருக்குது அப்படிங்கிற சரமாதிரி மிக முக்கியமான குற்றச்சாட்டை 100 இளம் IPS அதிகாரிகள் இருக்கக்கூடிய மேடையில் மாநிலம் கடந்து சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு கட்சியை பற்றி அவதூறாக பேசுகிறாரு. இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? கொடுக்கப்பட்ட தலைப்புக்கும் ஒரு கட்சியை பிரிவினைவாத கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் ஒரு செய்தியாக கிரியேட் பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸோ இது உண்மைக்குமே திமுகவோட ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவில் பார்த்தீங்கன்னா வருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை அடிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. ஸோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் இவரோட குடும்பம் பற்றி அவதூறாக பேசியிருந்தாங்கன்னா அதை நான் ஒருபோதும் ஏற்க முடியாது, ஒருபோதும் மன்னிக்க முடியாது. அதற்காண்டி பார்த்தீங்கன்னா கட்சியே பிரிவினைவாத கட்சியோட தலைவரே சரியில்லாதவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறதுலாம் எந்த அளவு சரியாக இருக்கும்? ஸோ கட்சி சரியான கட்சி இல்லைனா 36 லட்சம் ஓட்டுகள் அவருக்கு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த மக்கள் அத்தனை பேருமே பிரிவினைவாதத்தை தமிழ்நாட்டில் ஊக்குவிக்கிறாங்கன்னு அர்த்தமா? அத்தனை பேருமே தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்படுற ஒருத்தங்களா? ஸோ மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய மக்கள் தான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இப்போ 2027 பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்துக்கு ஆசைப்பட்ட மக்கள் வேற கட்சி கூட வாக்களிக்கலாம், அல்லது அந்த கட்சிக்கு கூடுதலாக கூட
வாக்களிக்கலாம். ஸோ அதாவது ஒரு கட்சியை குறை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்களை பிரிவினைக்கு துணை போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் உட்படுத்துறீங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னத்தை பேசணும் என்னத்தை பேசக்கூடாது, ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அஜெண்டாவை கிரியேட் பண்ணுறது தான் வேலையா? ஸோ அப்போ அந்த ஐபிஎஸ் அதிகாரி அஜெண்டாக்கு பயன்படுத்தப்படுறார் அப்படிங்கிறது ஒரு கட்சியோட தலைமைக்கு தெரிஞ்ச பிறகு அந்த கட்சியோட தலைவர் என்ன சும்மா இருப்பாரா? நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தானே, நீ அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலையை அவர் பார்த்துருந்தாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அரசியல் அஜெண்டாக்கு வரும்போது வா போட்டு பார்த்தரலாம் தானே சொல்ல முடியும். ஸோ இவர் மற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மற்றவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது இந்த கட்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு அனுமதி கேட்டாங்கன்னா சூழலுக்கு ஏற்றபடி முடிவெடுக்கிறாங்க. சரிங்களா? அதில் அவங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒருத்தருக்கு மட்டும் சண்டை வருது, ஒருத்தருக்கு மட்டும் பிரச்சனை வருதுன்னா அந்த ஒருத்தர்கிட்ட பிரச்சனை இருக்கா, அண்ணன் சீமான்கிட்ட பிரச்சனை இருக்கா? ஸோ இங்கே முழுக்க முழுக்க மீடியா எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி திமுக பண்ற அந்த அஜெண்டாக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை செய்தி அது கிடையாது. ஸோ வருண்குமார் அவர்கள் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ ஒரு அஜெண்டாக்கு துணை போயிட்டுருக்காரு. அந்த அஜெண்டாக்கு அவர் துணை போகிறது சரியான அரசியல் நடத்தையாக இருக்காது. தன்னுடைய அதிகாரத்தை தாண்டி அவர் செயல்படுற மாதிரி நமக்கு பர்சனலாக தோணுது. இந்த செய்தியில் சரியான பக்கம் என்னென்னா நம்ம முழுக்க முழுக்க அண்ணன் சீமானவர்கள் தான் பக்கம் தான் நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஸோ அடுத்த விஷயத்தில் அண்ணன் சீமானவர்கள் தப்பு பண்ணார்னா தப்பு நம்மளே ஒரு வீடியோ போடுவோம். ஸோ எது சரிங்கிறதான பேசிகிட்டு இருக்கோம். இந்த செய்தியில் அண்ணன் சீமானவர்கள் பக்கம் நிற்கிறது சரியான ஒரு அரசியல் நடத்தையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.